Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் கொஸ்டின் நம்பர் 36 வரக்கூடிய பேரப்ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த போயம் பேரப்ரைஸ் வந்து நிறைய பேர் அட்டன் பண்ணுறதே இல்லை. ஆனால் உங்களுக்காகவே ஒரு சிம்பிளான மெத்தட் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டி சார்பாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தட் எழுதிங்கன்னா 5 out of 5 வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. முதல்ல போயம் பேரப்ரைஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கிற அந்த 4 லைன் 4 or 5 லைன் மேக்ஸிமம் 5 லைன் சொல்லும் போது நம்ம 7th போயம் எல்ம் ஸ்ட்ரீட்லேருந்து தான் 5 லைன், மற்ற எல்லாமே 4 லைன் தான் கேட்பாங்க. அந்த 4 லைனுக்கு வந்து பார்த்தா லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது பேர் தான் போயம் பேரப்ரைஸ் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கம்பேரிசன் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மெத்தட் படி நீங்கள் எழுதிங்கன்னா கட்டாயம் நீங்கள் வந்து ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயம் பேரப்ரைஸ்ன்னு போட்டு கொஸ்டின் நம்பர் 36 போயம் போயட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் 4 லைன்ஸ். இது ஒரு மாடல். இதுக்கு கீழே நம்ம வந்து ஒரு பார்த்தீங்கன்னா 4 லைன்ஸ்க்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த மாடலை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கோ த்ரூ பண்ணிவிட்டாங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் சொல்லும் போது ஸோ இன்ட்ரடக்ஷன் எழுதி ஃபஸ்ட்டு நம்ம கம்பேர் பண்ணி இன்ட்ரடக்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா these lines are taken from the poem கொடுத்துருக்கோம். அப்போ these lines are taken from the poem அந்த இடத்துல போயமோட பேர் எழுதிடுறோம். அண்ட் இட் இஸ் ரிட்டன் பை த போயட்னா அந்த இடத்துல போயட்டோட பேர் எழுதிடுறோம். போயம் போயிட்டு 7 போயம்க்கு 7 பாயிண்ட் படிச்சிங்க. அதுக்கப்புறம் the poet explain the poem nicely, he creates interest for reading, let us see in the following lines. ஸோ இது இன்ட்ரடக்ஷன் போட்டு இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் எழுதிக்க. ஸோ இன்ட்ரடக்ஷன் சரியாக இருக்கும். அடுத்து நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லும் போது இது ஒரு புது மெத்தடு. நான் அதனால் இந்த மெத்தடில் கட்டாயம் நீங்கள் எழுதுங்க. எக்ஸ்ப்ளனேஷன் EXPLAI போட்டுறாதீங்க. எக்ஸ்ப்ளனேஷன் EXPLANET தான். ஸோ ஃபஸ்ட் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது ஃபஸ்ட் லைன் பாருங்கள், இந்த போயட் ஆர் போய்டஸ். ஆக்சுவலாக நமக்கு போயம்ஸ் 7 போயமில் வந்து பார்த்தீங்கன்னா 3 போயம் வந்து பார்த்தீங்கன்னா போய்டஸ் எழுதியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் எல்லாம் மாண்டகோமரி, ராக்கி நரியானிஸ்ட்ரிக், அதுக்கப்புறம் வந்து 7th போயம் வந்து பார்த்தீங்கன்னா நடியா புஷ். ஸோ இது எல்லாமே போய்டஸ் எழுதணும். அதாவது பெண் கவிஞருங்க மற்ற போய்ட். அப்போ இந்த போயட் சேஸ் தட்னு போட்டு ஃபஸ்ட் லைன் எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து போய் ஆல்சோ சேஸ் தட் போட்டு செகண்ட், இது ஃபஸ்ட் லைன், இது செகண்ட் லைன் எழுதிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த போயட் டெல்ஸ் தட் போட்டு அது கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் லைன், ஆல்சோ டெல்ஸ் தட் போட்டு 4th லைனுங்க. இந்த இடத்துல உங்களால் முடிஞ்சால் அந்த லைனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. ஸோ நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லும் போது இந்த லைன் கொடுத்த லெட் மீ பட் லீவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் அப்படின்னு சொல்லும்போது த போய்ட் வாண்ட்ஸ் டு லிவ் அவர் லைஃப் ஜாய்ஃபுல்லி அப்படின்ற ஒரு கான்செப்டை இந்த இடத்துல எழுதிக்கலாம். இனிமே தெரியல அப்படின்னா அந்த லைனை மட்டும் எழுதினப்போ திருப்பியும் சொல்கிறப்ப த போயட் சேஸ் தட் போட்டு ஃபஸ்ட் லைன், ஆல்சோ சேஸ் தட் போட்டு செகண்ட் லைன், த போய்ட் டெல்ஸ் தட் போட்டு தேர்ட் லைன், ஆல்சோ டெல்ஸ் தட். இதே போய்டஸ் கொடுத்தாங்கன்னா ஷீ போட்டுக்கணும். ஸோ அடுத்து த போயட் அடுத்து கம்பேரிசன் பண்ணு த போயட் ஆர் போய்ட் பார்த்தீங்கன்னா போயட் பாயிண்ட்ஸ் அவுட் இஸ் ஐடியா பியூட்டிஃபுல்லி, நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தீஸ் லைன்ஸ் அடுத்த லைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாருங்கள். தீஸ் லைன்ஸ் ஆர் த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த போயம், இட் எக்ஸ்பிரஸ் த ஃபீலிங், நல்லா கவனி, எக்ஸ்பிரஸ் த ஃபீலிங் எமோஷன் ஆஃப் த போயட், த மெயின் தீம் ஆஃப் த போயம் இஸ் ஓ ஃபார் த. இது நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். எல்லா போயமுக்கு வந்து நீங்கள் அப்படியே கோ த்ரூ பண்ணிக்கலாம். எக்ஸ்ப்ளனேஷனுக்கு இது அப்படியே ரூல் தான். அதுக்கப்புறம் போய்டிக் டிவைஸ்ன்னு சொல்கிறதுனால ஒவ்வொரு லைன்லையும் அந்த ஃபுல் ஸ்டென்ஸால் என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ரைமிங் வேர்ட்ஸ்னு போட்டு the poet uses the rhyming அந்த ஓல்ட் ஸ்டாண்ட்ஸ் 4 லைனை கொடுத்து ரைமிங் வேர்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். இது எக்ஸ்ட்ராவாக எழுதுறதுனா the poet uses the rhyme scheme, அதில் என்னென்ன ரைம் ஸ்கீம் இருக்கோ அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். அலிட்ரேஷன் இந்த 4 லைன் இருக்க அலிட்ரேஷன் கம்பேர் பண்ணிக்கலாம். திருப்பி சொல்கிறப்ப ஃபஸ்ட்டு ரைமிங் வேர்ட், அதுக்கப்புறம் ரைம் ஸ்கீம், அலிட்ரேஷன், அதுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் போது பர்சன் மேக்ஸிமம் நமக்கு பர்சன்டேஷன் கம்பேர் பண்ணும். உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியுது. ஒரு எக்ஸாம்பிளே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிமோரான் இருக்குது, அதே மாதிரி இப்போ கான்ட்ராஸ்ட் கம்பேரிசன் பண்ணக்கூடியது இருக்குது, மெட்டாபார் இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து கனோட்டேஷன் இருக்குது, ஐஃபர் போல், இது மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஸோ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் கன்க்ளூஷன், இந்த கன்க்ளூஷன் வந்து நீங்கள் அப்படியே எக்ஸாக்டாக எழுதிக்கலாம். அப்போ எப்படின்னா தீஸ் லைன்ஸ் ஆர் வெரி பியூட்டிஃபுல், த மாரல் ஆஃப் த போயம் இஸ் வெரி குட், இட் இஸ் வெரி மச் ரியல், தீஸ் லைன்ஸ் ஷோஸ் பியூட்டி ஆஃப் த போயம், இட் இஸ் தாட் ப்ரோவோக்கிங், ஐ லைக் திஸ் போயம் வெரி மச், தீஸ் லைன்ஸ் நல்லா கவனிங்க, தீஸ் லைன்ஸ் ஆர் மீனிங்ஃபுல், ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. அப்போ மாரல்ஸ் போட்டு போய்ட்ரி இஸ் அன் ஆர்ட், இது எல்லா போயமுக்கு அப்படியே எழுதக்கூடியதான். ஸோ ஓவராலாக இந்த மெத்தடில் நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா கட்டாயம் நீங்கள் வந்து 5 out of 5 எடுக்க நிறைய சான்ஸ். ஃபஸ்ட்டு போயம் பேரப்ரைஸ் போட்டுக்கிறோம். அதுக்கு போயட் நம்பர் அப்படின்னு இன்ட்ரடக்ஷன் இது எல்லா போயமுக்கு இதே தான். எக்ஸ்ப்ளனேஷன் இதே மெத்தடில் யூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் போய்டிக் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போய்டிக் டிவைஸ் எடுத்துகிட்டு கன்க்ளூஷன் எழுதிக்கங்க. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஒரு 4 லைனுக்கு நம்ம எப்படி எழுத போகிறோம் முதல்ல, அதுக்கு முன்னால் 7 போயம் போயட் பேர் முதல் தெரிஞ்சுங்க. லைஃப்னா ஹென்றி வான் டைக் நமக்கே தெரியும். அடுத்து வந்து இப்போ கிரம்பிள் ஃபேமிலினா எல்லாம் மாண்டகோமரி, அதுக்கப்புறம் ஐ எம் எவரிமனா ராக்கி நரியானிஸ்ட்ரிக், த ஆண்டன் கிரிக்கெட் அப்படின்னா ஈசா ஃபேபிள்ஸ், ஏ சைலண்ட்டு, அதுக்கப்புறம் சீக்ரெட் ஆஃப் மிஷன்ஸ் சொல்ல வந்து ருட்யார்ட் கிப்ளிங், அடுத்து நோ மென் ஆர் ஃபாரின் சொல்லி ஜேம்ஸ் கிர்கப், அதுக்கப்புறம் 7th போயம் வந்து நடியா புஷ். ஓவராலாக இந்த 7 போயமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போயம் போய்ட்டு வந்து எழுதி பார்த்தீங்கன்னா கரெக்டாக, ஏன்னா தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம் போய்ட் மென்ஷன், அதுக்காக சொல்கிறேன். அடுத்தது
நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் ஒரு 4 லைன்ஸுக்கு எப்படி வந்து பொய்டிக் டிவைஸ் இதுதான் கொஸ்டின் 36ல் பேரப்ரைஸ் த ஃபாலோயிங் பொய்டிக் லைன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பட் ரிமெம்பர் ப்ளீஸ் த லா பை விச் வி லிவ் வி ஆர் நாட் பில்ட் டு காம்ப்ரிஹெண்ட் எ லைஃப் வி கேன் நெய்தர் லவ் நார் பிட்டி நார் ஃபர்கிவ் இஃப் யூ மேக் எ ஸ்லிப் இன் ஹேண்ட்லிங்ஸ். ஸோ நீங்கள் இந்த 4 லைன்ஸை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ண 36ன்னு போட்டு 4 லைன்ஸை மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் போயம் பேரப்ரைஸ்ன்னு போட்டு போயம் இந்த போயம் எது சொல்லுங்க பார்க்கலாம். த சீக்ரெட் ஆஃப் மிஷன் போயட் வந்து ருட்யார்ட் கிப்ளிங். நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து 4 லைன். இன்ட்ரோடக்ஷன் போட்டுக்கேன். இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள். தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம் த சீக்ரெட் ஆஃப் த மிஷன். நல்லா கவனிங்க. சீக்ரெட் ஆஃப் த மிஷன் மென்ஷன் பண்ணிக்கிறோம். இட் இஸ் திஸ் போயம் இஸ் ரிட்டன் பை ருட்யார்ட் கிப்ளிங் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் த போய்ட் எக்ஸ்பிளைன் த போயம் நைஸ்லி இ கிரியேட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த போயம் லெட் அஸ் சீ இன் த ஃபாலோயிங் லைன். ஸோ இது எல்லாமே அது ஜென்ரலாக நம்ம நீங்கள் படிச்சது தான். இப்போ எக்ஸ்பிளனேஷன் சொல்லும் போது த போய்ட் சேஸ் தட் பட் ரிமெம்பர் ப்ளீஸ் த லா பை விச் வி லிவ். அது அப்படியே ஃபஸ்ட் லைன் எழுதிக்கிறேன். இந்த இடத்துல உங்களால் அந்த லைனுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னா கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இ ஆல்சோ சேஸ் தட் அப்படின்னு போட்டு வி ஆர் நாட் பில்ட் டு காம்ப்ரிஹெண்ட் லைன். இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து உங்களால் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுது அப்படின்றதுனா அந்த இடத்த மென்ஷன் பண்ணலாம். இது செகண்ட் லைன். ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா பட் ரிமெம்பர் த லா. அதே த போய்ட் டெல்ஸ் தட் சொல்லுங்க வி கேன் நெய்தர் லவ் நார் பிட்டி நார். ஆக்சுவலாக நெய்தர் நார்னா இதுவும் அல்ல அதுவும் அல்ல. அப்போ இந்த இடத்துலையும் நீங்கள் உங்களால் அந்த லைன் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கம்பேரிசன் அப்படியே இருங்கப்பா. அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது ஜஸ்ட் வெயிட். ஸோ அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்குன்னா இ ஆல்சோ டெல்ஸ் தட் இஃப் யூ மேக் எ ஸ்லிப் நல்லா கவனி இஃப் யூ மேக் எ ஸ்லிப் ஹேண்ட்லிங் அஸ் ட்ரைன்னு சொல்லிட்டு தேர்ட் லைன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தா 4 லைன் முடிச்சிடறோம். ஜென்ரலாக அப்படியே அப்புறம் 4 லைன் மென்ஷன் பண்ணிடுறோம். அதுக்கு த போய்ட் பாயிண்ட்ஸ் அவுட் இஸ் ஐடியா பியூட்டிஃபுல்லி தீஸ் லைன்ஸ் ஆர் த ஆர்ட் அண்ட் சோல் ஆஃப் த போயம் இட் எக்ஸ்பிரஸ் நல்லா கவனிங்க இட் எக்ஸ்பிரஸ் த ஃபீலிங் அண்ட் எமோஷன் ஆஃப் த போயட் த மெயின் தீம் ஆஃப் த போயம்ஸ் ஓ ஃபார் த இது எல்லா போயம்லையும் ஜென்ரலாகவே எழுதிக்கலாம். அதுக்காக தான் அந்த மெத்தட் சொல்கிறேன். ஸோ எக்ஸ்பிளனேஷனை திருப்பி சொல்கிறேன். இந்த போய்ட் சேஸ் தட் போட அந்த லைன் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். இல்லைனா அந்த லைன் அப்படியே எழுதி வைங்க. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கேன். அடுத்து பொய்டிக் டிவைஸ். இப்போ ரைமிங் வேர்ட் சொல்லும் த போய்ட் யூசஸ் த ரைமிங் வேர்ட் லிவ் ஃபர்கிவ் லை டை. அதே மாதிரி இப்போ ரைம்ஸ்க்கு வந்து ஏபி வரும். அலிட்ரேஷன் அதோட ஹோல் ஸ்டாண்ட்ஸ் ஆல்ட் அலிட்ரேஷன் ஃபுல்லாக எடுத்து எழுதுங்க. இதில் பர்சானிஃபிகேஷன் தான் மேக்ஸிமம் கம்பேர். வி கேன் நெய்தர் லவ் நார் பிட்டி நார் ஃபர்கிவ் சொல்லும் போது அடுத்து கன்க்ளூஷன் தீஸ் லைன்ஸ் ஆர் வெரி பியூட்டிஃபுல் த மாரல் ஆஃப் த போயம் இஸ் வெரி குட். அப்படியே பாருங்கள். இட் இஸ் வெரி மச் ரியல் தீஸ் லைன்ஸ் வாஸ் த பியூட்டி ஆஃப் த போயம் இட் இஸ் தாட் ப்ரோவாக்கிங் ஐ லைக் திஸ் போயம் வெரி மச் தீஸ் லைன்ஸ் ஆர் மீனிங்ஃபுல் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. மாரல் வந்து போய்ட்ரி சொன்னார். இது எல்லா பாயிண்ட்டையும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதில் கம்பேரிசன் பண்ண இந்த கான்செப்ட்டு நம்ம ஓவராலாக எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள் ஒன் கிளான்ஸ் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாம் இதை கொடுத்துக்கிறது ஜென்ரலாக அதாவது எல்லா போயமுக்குமே இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணி இன்ட்ரடக்ஷன் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் இது வந்து ஜென்ரலாக கொடுத்துருக்குது. அடுத்தது ஒரு போயம்க்கான முதல்ல பார்த்தா போயம் போய்ட் கோத்ரூ பண்ணிங்க. நான் திருப்பி சொல்கிறேன் பேரப்ரைஸில் ஈஸி தான். ஏன்னா நமக்கு பெரிய செக்கே என்னென்னா லெசன் பேராப் ஈஸியாக நிறைய பேர் எழுதிருங்க. ஏன்னா 29 32 வரைக்கும் 33 34 ரெண்டுமே வந்து செகண்ட் பார்ட்டில் சம்டைம் நோ மேன் ஆர் ஃபாரினோ எல்ம் ஸ்ட்ரீட்டை கேட்டாலும் பெரிய ப்ராப்ளம் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த போயம் பேரப்ரைஸ்னும் ரொம்ப கை கொடுக்கும். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம படிக்கக்கூடியது போயம் போய்ட் கட்டாயம் படிங்க. அதுக்கப்புறம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிடலாம். இல்லை சார் எங்கள் ஸ்கூலில் வேறு மெத்தட் கொடுத்துருங்க நீங்கள் தாராளமாக அந்த மெத்தட் எழுதிக்கலாம். இது வந்து ஒன் ஆஃப் த வெரி ஈஸியஸ்ட் மெத்தட் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் டவுட் இருக்குது இதில் இது வேறு மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கட்டாயம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC for your valuable support to our channel GR Success STC and also wish you all success to score high marks in the public examination. All the best. Okay, thank you. Bye.